அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உடச்சக்கெல்லாம் கீழே போட்டுருவாங்க பசங்க. அதை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வந்து அவங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுகிட்டே இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அது ஒரு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஸ்கில் தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஊசி கொடுப்பாங்க. ஊசி கொடுத்து அதில் வந்து நூல் கோக்க சொல்லுவாங்க. ஸோ நூல் கோக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாத்திரத்தை தண்ணி வச்சுப்பாங்க. தண்ணி வச்சு தண்ணி மொண்டு பிடிச்சி போய் பார்த்திங்கன்னா வெளியில் டேப்பில் வரும் தண்ணியில் பம்ப் அடிப்பாங்க. தண்ணி அங்கேருந்து பிடிச்சிட்டு போய் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு குட்டி, நமக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நமக்கு ஒரு குட்டி இந்த தவளைலாம் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை குட்டி ஒரு பக்கெட் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ நமக்கு அழகாக தண்ணியை பிடிச்சி கொண்டு போய் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றுற மாதிரி வந்து நமக்கு சின்ன சின்ன வேலைகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாத்திரம் குட்டி குட்டி பவுல்லாம் இருக்கும், பிளேட்ஸ்லாம் இருக்கும், நம்மக்கிட்ட கொடுத்து கிளாஸ்லாம் கொண்டு போய் அடுக்கி வைக்க சொல்லுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டி. பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் இப்போ குழந்தை சும்மா ஒரு டாய்ஸை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இதை மாதிரியான நிறைய விஷயம் நம்மளை பண்ண குழந்தைங்களோட அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா கோர்ஸுமே வந்து இதில் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்கான எல்லா விஷயமே வந்து அதுக்கான ஆக்டிவிட்டிலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது மாதிரி ஆக்டிவிட்டி இப்போ நம்ம திரும்ப கொண்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும், அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்குங்க.